ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 32வது வசனத்தை மாத்திரம் எடுத்துக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 32வது வசனம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். இங்கே அப்போஸ்தலர்கள் தங்களை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு அருமையான காரியம். மறுபடி படிக்கிறேன். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்து ஜீவிக்கிறார், அதற்கு நாங்கள் சாட்சின்றாங்க. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் தருகிறதான பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து இருக்கிறார் என்பதற்கு சாட்சி என்று சொன்னார்கள். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு அவர் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக பேசின கடைசியான வார்த்தை. இதற்கு பின்பு அடுத்த 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இதுதான் கடைசி வார்த்தை. இந்த கடைசி வார்த்தையே நீங்கள் எனக்கு சாட்சிகள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைகிறீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இங்கே பார்க்கும் பொழுது ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்ன அதே ஆண்டவர் இந்த இடத்திலே பேதுருவின் மூலமாக இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறார். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி அப்படின்னா, இந்த ஆவியானவர் தங்கள் மேல் பொழிந்தருளப்பட்ட பின்பு இவர்கள் மகத்துவமான கிரியைகளை நடப்பித்தார்கள். அவர்கள் பேசின பொழுது ஜனங்களின் இருதயம் உடைந்து, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்து அங்கே 3000 பேர் பெந்தேயோஸ் என்னும் நாளிலே ரட்சிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நீங்க பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்திலே ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தின் மூலமாக அங்கே கூடி வருகிற ஜனங்கள், வேடிக்கை பார்த்தவர்கள் மனம் திரும்புகிறார்கள். இந்த கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நடந்தது என்று சொல்லப்பட்ட பொழுது அந்த ஜனங்கள் மனம் திரும்பி ஏறக்குறைய 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் மூலமாக பலத்த கிரியைகள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, அடையாளங்கள் நடக்கிறது. திமிர்வாதக்காரர்கள் சுகமாக்கப்பட்டார்கள், சப்பானிகள் நடந்தார்கள், குருடருக்கு பார்வை கிடைத்தது, மரித்தோர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார்கள். இப்படி சகல விதமான கிரியைகளும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே இவர்கள் கையினாலே நடந்தது. அப்போ இந்த ஆவியானுடைய நிறைவு, இதுதான் எல்லாமே நடக்குது. ஜனங்களை பாவ உணர்வடைய செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஜனங்களுக்குள் அற்புதங்களை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த அற்புதங்களை கண்டு ஜனங்களை மனதிரும்ப வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். எல்லாமே ஆவியானவர் செய்கிறார். இப்படிப்பட்ட ஆவியானவருடைய பலத்தினாலே அன்றைக்கு அவர்கள் அசாதாரணமான காரியங்களை செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள், தேவ ராஜ்யத்தை கட்டினார்கள். அதன் மூலமாக பெரிய திரள் கூட்டமான ஜனங்கள் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி செய்தது. எவ்வளவு பெரிய காரியம்! இந்த ஆவியானவர் தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வந்த பிறகுதான் இதெல்லாமே நடக்குது. அது வரைக்கும் இந்த பேதுருவாய் இருக்கட்டும், யோவானாய் இருக்கட்டும், வேறு யாராய் இருக்கட்டும், சாதாரணமானவர்களாய் இருந்தார்கள். சொல்ல போனால் பலவிதமான குறைகள், வீழ்ச்சிகள் அவங்களோட வாழ்க்கையில இருந்துகிட்டே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் பேதுருவின் வாழ்க்கையெல்லாம் வீழ்ச்சிகள் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் ஆவியானுடைய நிறைவு வந்த பிறகு எல்லாம் மாறிவிடுகிறது, டோட்டலா மாறிவிடுகிறது. இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே
பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இல்லாத பட்சத்திலே ஒரு நபருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய குறைவை சந்திக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆவியானுடைய நிறைவு இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில உண்மையாகவே குறைவுள்ளவர்கள். எதிலே குறைவுள்ளவர்கள்? தேவ பலத்திலே குறைவுள்ளவர்கள். ஏன்னா அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். அப்படின்னா அபிஷேகம் பெறாமல் இருக்கிறவர்கள் நீங்கள் பலத்திலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அபிஷேகத்தை பெற வேண்டும், ஆவியானுடைய நிறைவை பெற வேண்டும். இந்த ஆவியானுடைய நிறைவு என்பது ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு ஆவலோடு கொடுப்பதற்கு ஆவல் உள்ளவராக இருக்கிறார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று லூக்கா 12:49-50 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தெளிவா சொன்னார். நான் பூமியின் மேல் இப்பவே இந்த அக்கினி போடணும் என்று அவர் தவித்தார். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லி யோவான் 7:39 ஆண்டவர் சொன்னார். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார். இப்படியாய் அபிஷேகத்தை குறித்து சொல்லி ஜனங்களை பெற்றுக்கொள்ளும்படி அழைத்தார். இந்த நாட்களிலும் சொல்லுகிறேன், ஆவியானுடைய நிறைவு இல்லாமல் இந்த கடைசி காலத்திலே தேவ பலத்தோடு நாம் சத்தியத்தில் நடப்பது என்பது சாத்தியமில்லை. சிலருடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் கேட்கும் பொழுது உடனே கொடுக்கப்பட்டு விடுகிறார். சிலருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கேட்டும் பெற்றுக் கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார், ஆனாலும் பெற முடியவில்லை. ஆண்டவர் கொடுக்க வாஞ்சிக்கிறார், ஆனாலும் பெற முடியவில்லை. ஆண்டவர் உடனே கொடுக்கணும்னு ஆசைப்படுகிறார். காலத்துக்கு முன்பதாகவே கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் இருதயம் தவித்தது. ஆவியானுடைய நிறைவை கொடுப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்னாலேயே, அந்த டைம் வர்றதுக்கு முன்னாலேயே, ஐயோ இந்த நேரம் வரவில்லையே, நம்ம அதை கொடுக்காமல் கொடுக்க முடியலையே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இருதயமே தவித்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. அந்த நிறைவை கொடுப்பதற்கு அவருடைய இருதயம் அவ்வளவு வாஞ்சி உள்ளதாக இருக்கிறது. அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, தேவ பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பதிலே இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவர் மேலும் தாகமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தை பெற முடியவில்லை, தாமதிக்கிறது. காரணம் என்ன? இதுல ஒரே ஒரு காரியத்தை பார்க்கணும். எதையுமே வேத வசனத்தின் வெளிச்சத்துல தான் பார்க்கணுமே தவிர நாம எதையும் கற்பனை பண்ணி கொள்ளக்கூடாது. நாம ஒரு காரியத்தை உருவாக்கி விடக்கூடாது. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு யாருக்கு கொடுக்கப்படுகிறது? இங்கே பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருடைய பரிசுத்த ஆவியானவர். தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே அபிஷேகத்தை கொடுக்க வாஞ்சிக்கிறார். ஆனால் ஆண்டவர் அதற்கு சில அடிப்படை காரியத்தை வைக்கிறார். என்ன? தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருடைய பரிசுத்த ஆவியானவர். இந்த கீழ்ப்படிதல், வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் சுலபமாய் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் சுலபமாய் ஆவியானவரால் நடத்தப்பட முடியும். அவர் சுலபமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அபிஷேகத்தை பெருக பண்ண முடியும். இந்த கீழ்ப்படிதல் என்பதுதான் முக்கியம். நீங்க யோசிச்சு பாருங்க. இது அதற்கு பின்பாக 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுறது. 2ஆம் அதிகாரத்துல இதே காரியத்தை தான் பேதுரு அந்த இடத்துல ஜனங்களுக்கு அவர் சொல்லுவார். என்ன? இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஜனங்கள் மறுதலிக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தான் பெந்தைகோஸ்து என்னும் நாளிலே அவர்கள் 120 பேர் கூடி துதித்துக் கொண்டிருக்கிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பினார். ஆவியானவர் அவர்களுக்கு தந்தருடைய வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இந்த அபிஷேகத்தை பெற்று 120 பேர் அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கிறதை அந்த நாட்களிலே எருசலேம் வீதிகளிலே நடந்து கொண்டிருந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அதை வேடிக்கை பார்த்தாங்க. என்ன இந்த மாடியில் இவ்வளவு கூச்சல், என்ன சத்தம், வேடிக்கை பார்க்கிறாங்க. அப்படி வேடிக்கை பார்க்கிறதான அந்த ஜனங்களுக்குத்தான் பேதுரு எழும்பி பிரசங்கிக்கிறார். சகோதரரே, இவர்கள் நீங்கள் மதுபானத்தில் நிறைந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறது என்ன? இது பொழுது விழிந்து 3ஆம் மணி வேலையாய் இருக்கிறதே, அதாவது காலையில் 9 மணி. அந்த நேரத்திலே எவனாவது மதுபானம் குடிப்பானாம்? இது யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடக்கிறது எடுத்து விவரிக்கிறார். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களையும் அடைவார்கள் என்று விவரிக்கிறார். அந்த சம்பவத்தை தீர்க்க தரிசன வசனத்தோடு விவரிக்கிறார். இது எல்லாத்தையும் ஜனங்கள் பார்க்கிறாங்க, ஆச்சரியமா பார்க்கிறாங்க. இது என்னமாய் போய் முடியுமோ என்று சொல்லி அப்படியே ஆச்சரியத்தோடு பிரமித்து போய் ஜனங்கள் அதை வேடிக்கை பார்க்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு ஒரு தூண்டுதல், ஒரு உணர்வு வருது. ஐயோ, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவமா இருக்குதே, இது எங்களுக்கு வேண்டும், இது எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு வேண்டும்.
அந்த வாஞ்சை அவங்களுக்கு வருகிறது. எங்களுக்கு வேண்டும், இந்த அபிஷேகத்தின் அனுபவம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே இருந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் ஆவியானவருடைய கிரியைகளை கண்டு அவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். அதற்கு தாங்களும் உள்ளே வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவங்க ஆச்சரியத்தோடு பார்க்கும்போது சொல்றாரு, இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை, இது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தரப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் நாங்கள் இந்த அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து பெறுகிறோம். ஆகையாலே நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தீர்கள். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எங்களுக்கு வருகிறது என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு கடைசியா பேதுரு சொல்வார், நீங்கள் மனம் திரும்பி இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நீங்கள் அபிஷேகம் பெற வேண்டும் என்றால் நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு கொண்டு வர்றாரு. 2ஆம் அதிகாரம் 38, 19 வசனங்களை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து மையப்படுத்தி பேதுரு சொல்றாரு, இந்த அபிஷேகம் உங்களுக்கு வேணுமா? சும்மா வந்துடாது. இந்த அபிஷேகம் உங்களுக்கு வேணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு அடையணும். மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெறணும். அபிஷேகத்தை பெறணும்னு வாஞ்சை இருந்தா போதாது. வாஞ்சை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. நீங்கள் கீழ்ப்படியணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று நீங்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்றார். அப்போ நிறைய பேருக்கு வாஞ்சை இருக்கிறது. ஆனால் வாஞ்சை இருந்தால் போதாது. ஆண்டவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்ப இந்த இடத்துல இந்த வார்த்தையை அவர் சொன்ன உடனே அந்த நேரத்தில் 3000 பேர் ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டாங்க. எதுக்கு தெரியுமா? இந்த 3000 பேருடைய நோக்கம் என்ன? அந்த நேரத்துல ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த 3000 பேருக்குள்ள ஒரே ஒரு தாகம் இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு தாகம் என்னன்னா, நாங்களும் இந்த ஆவியானவருடைய அனுபவத்தை பெற வேண்டும். இதுதான் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இந்த அனுபவத்தை பெறுவதற்கு என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய ரெடின்னு வந்துட்டாங்க. இந்த சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வருவதற்கு என்ன நிபந்தனை வைத்தாலும் ரெடி. பேதுரு டக்குன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோட நிபந்தனை வைக்கிறார். எந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்களோ அதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். சொன்னவுடனே அவர்கள் மனம் திரும்பினார்கள். அவர்கள் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்ற தாகத்தோடு தங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை உட்படுத்தினார்கள். கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். அப்படித்தான் 3000 பேர் ஒரே நாளிலே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்குள் வருகிறார்கள். அதன் பிறகு அவர்கள் ஜெபிச்சிருப்பாங்க. தேவன் கீழ்ப்படிந்த அத்தனை பேரையும் வல்லமையாய் நிறைத்து விடுகிறார். இன்னைக்கு சொல்லுகிறேன், கீழ்ப்படுகிற இருதயம் நமக்கு ரொம்ப முக்கியம். கீழ்ப்படுகிற இருதயம் இல்லாமல் தேவன் ஒருவரையும் ஆசீர்வதிப்பது கிடையாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்துத்தான் உலக ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்ப அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்க வருகிறது? தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தருகிறார். ஏன் இந்த அபிஷேகத்தை கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கணும்? ஒரே ஒரு ரீசன் சொல்றேன். இந்த ஆவியானவர் நமக்குள் வந்த பிறகு அவர் நம்மை சகல சத்தியத்திலும் நடத்துவதற்கு வருகிறார். ரோமர் 8:14 சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். யோவான் 16:14 சொல்லுகிறது, 13-14 வசனங்கள் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துவார். அவர் சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இது ஆவியானுடைய வேலை என்ன? சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துவதற்காக. அவர்தான் நம்மை நடத்துவதற்காக வருகிறார். அவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவ பிள்ளைகள். அப்ப இந்த ஆவியானவர் நம்மை நடத்துவதற்காக வருகிறார் என்றால் அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் அவரால் நடத்த முடியும். கீழ்ப்படியாதவர்களை நடத்த முடியாதே. அதனால யாருக்கெல்லாம் கீழ்ப்படுகிற இருதயம் இருக்கிறதோ அவர்களுக்குள் ஆவியானவர் வருவார். ஏன்னா அவங்க தான் சொல்றதை கேட்பார்கள் என்று அவருக்கு தெரியும். கீழ்ப்படியாத முரட்டாட்டம் உள்ள இருதயம் நமக்கு இருந்தால் ஆண்டவருடைய வசனத்துக்கு உடனடியாக கீழ்ப்படியக்கூடிய ஒரு தன்மை நமக்குள் இல்லைன்னா அபிஷேகத்தின் நிறைவை பெறுவது கூடாத காரியம். தேவ பிள்ளைகள் உங்களுடைய தாழ்த்தி நம்ம எப்பவுமே ஒப்புக் கொடுக்கணும்.
மனதார நம்மை ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு, அவர் சத்தத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க நம்மை அர்ப்பணிக்கணும். உடனுக்குடன் நம்மை கீழ்ப்படிந்து தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தால், அபிஷேகம் பெறாதிருப்பீர்கள் என்றால் அபிஷேகத்தை பெறுவீர்கள். அபிஷேகத்தை ஏற்கனவே பெற்றிருந்தால் இன்னும் வல்லமையான ஒரு ஆவி நிறைவை நீங்கள் அனுபவிப்பீர்கள். எல்லாம் கீழ்ப்படிதலுக்குள் இருக்கிறது. அங்கேதான் அவர் நம்மை நடத்த முடிகிறது. அதற்கு தான் அது கீழ்ப்படிதல். ஆகையால் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிறதான பரிசுத்த ஆவியானவரும் சாட்சிகள் என்று சொல்லி, எங்களுக்கு சாட்சியா இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே பேதுரு அவர் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் நம்மை முற்றிலும் தாழ்த்தி கீழ்ப்படிவோம். ஆவியானுடைய நிறைவை பெற்று ஆண்டவருக்காய் பிரகாசிப்போம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரே, பொழுதும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையினுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்பா. உங்களுடைய நாமத்திற்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர்களுக்கு தந்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் பரிசுத்த ஆவியானவரால் சகல சத்தியத்திலும் நடத்தப்படுகிற அனுபவத்திற்குள் எங்களை காத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. சோத்தரிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.